வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முக்கியமான படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம். முக்கியமான ஆளுமைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது அவருடைய துறை என்பது வேறு. ஆனால் அவர் ஒரு எழுத்துலகில் பிரவேசித்து மிக குறுகிய காலத்திற்குள் அதிக நூல்களை எழுதிய பெருமைக்குரிய ஒருவராக இருக்கிறார். இவருடைய எழுத்துக்கள் சாதாரணமாக சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை மையப்படுத்தியதாகவும் அதனிடத்தில் தன்னுடைய கோபங்கள் அதனிடத்தில் இன்னும் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய பல கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் சிறுகதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய பேனாவுக்கு எப்போதும் ஒரு வசீகரமான தன்மை இருக்கிறது, ஒரு கூர்மை இருக்கிறது. அதனை ஒரு ஆயுதம் போன்று பயன்படுத்தி சில சொல்ல முடியாத விடயங்களை கூட இவர் சொல்லியிருக்கிறார். இவர் உண்மையில் ஒரு மருத்துவர். இப்போது பொது மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்கள் இவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் பிரதானமாக 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், குறுநாவல்கள். அதற்கு இவர் ஒரு வைத்தியராக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியமாக ஒரு சமூகம் இவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அது போதாதென்று தன்னம்பிக்கையோடு தன்னெழுச்சியோடு ஒவ்வொருவரும் எவ்வாறு உத்வேகத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்கான உற்சாக நூல்களையும் இவர் எழுதியிருப்பதோடு அறிவியல் சார்ந்த விடயங்களிலும் இவரது கவனம் சென்றிருக்கிறது. இத்தனை நூல்களையும் வைத்தியத்துறையிலிருந்து இவரால் எவ்வாறு எழுத முடிந்தது என்பது நமக்குள் எழுகின்ற ஒரு முக்கியமான சந்தேகமாக இருக்கும். ஆனால் இவர் இந்த எழுத்துத்துறை மீது கொண்டிருந்த பாசம்தான் இந்த எழுத்துக்கள் இவ்வளவு தூரம் வலுப்பெறுவதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இவ்வாறான சாதனைகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான டாக்டர் சா முருகானந்தன் அவர்களைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவருடைய ஞாபகங்களை நாங்கள் மீட்டு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சா முருகானந்தன் என்றால் இப்போது எல்லோருக்கும் தெரியும். அதாவது சாதாரணமாக ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் கூட குறுகிய காலத்திற்குள் அதிக நூல்கள் எழுதுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுவும் அந்த ஒரு படைப்புத்துறை சார்ந்து இருக்கின்ற ஆர்வத்தின் ஊடாக எழுதினாலும் கூட இவ்வளவு வேகமாக நூல்களை எழுதிவிடுத்து முடியாது. மிக சொற்பமானவர்கள் தான் அவ்வாறு நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வு நிலை என்பது யாழ்ப்பாணத்தில் ஆர்வமாகிறது. அங்கிருந்து தான் உங்களுடைய எழுத்துத்துறை மீதான ஆர்வம் பிறக்கிறது. அதுவும் ஒரு மருத்துவராக வந்து நீங்கள் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டிய ஆர்வம் உங்களுக்குள் பிறக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு எழுத்துத்துறை மீதான ஆர்வம் இருந்தது? எங்கே நீங்கள் உங்களுடைய கல்வியினை ஆரம்பித்தீர்கள்? உங்களுடைய வீட்டுச் சூழல் எப்படி இருந்தது? இவற்றை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். வடமராட்சி பிரதேசத்திலே கரணவாய் கிழக்கு கிராம சேவர் பிரிவிலே நான் பிறந்து வளர்ந்து அங்கே விக்னேஸ்வரா கல்லூரியிலே என்னுடைய ஆரம்ப கல்விகளை பயின்றேன். அதன் பின்னர் உயர்கல்விக்காக உயர்தர வகுப்புக்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்தேன். பின்னர் எனது மருத்துவ கற்கல்லூரியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே பயின்றேன். இந்த வகையிலே என்னுடைய சிறு வயதிலே இருந்து நான் என்னுடைய பெற்றோர்களுடன் வளர்ந்தது, நண்பர்கள் சிறிய பிராயத்து நண்பர்களுடன் பழகியது, பாடசாலை சூழலிலே எனக்கு கிடைத்த சில பல அனுபவங்கள், பின்னர் வாசிப்பு துறையில் ஏற்பட்ட ஆர்வம், இவையெல்லாம் என்னுடைய எழுத்துக்கு வித்திட்டது எனலாம். உண்மையிலே மிக சின்ன வயதிலேயே நான் வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. கல்கியிலே வந்த வீர விஜயன் என்ற ஒரு சித்திர தொடர் கதை வாண்டு மாமா என்பவரால் எழுதப்பட்டது. அதுதான் நான் வாசித்த முதல் தொடர் சித்திரக்கதை. அப்போது கல்கி கொஞ்சம் பிரபலமான சஞ்சிகையாக இருந்த காலகட்டத்திலே அகிலன், பார்த்தசாரதி போன்றவர்களுடைய நாவல்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அம்மா ஒரு சிறந்த வாசகி, அப்பா வந்து கண்டியிலே கடை ஒன்றின் உரிமையாளராக இருந்தார். அந்த புத்தகங்களை அப்பாவும் இலக்கிய ரசிகராக இருந்தபடியால் அந்த புத்தகங்களை அவர் கண்டியிலே வாங்கி தான் படித்துவிட்டு தபால் மூலம் அனுப்பி வைப்பார். அந்த காலத்திலே தபால் மூலம் அனுப்பி வைப்பதெல்லாம் மிக குறுகிய செலவிலே அனுப்பக்கூடியதாக இருந்தது. அப்படி அனுப்புகின்ற பொழுது தான் இந்த வாண்டு மாமாவுடைய சிறுகதையை படிக்க தொடங்கினேன். அந்த ஆர்வத்தை கண்ட அப்பா பின்னர் அம்புலி மாமா என்ற சஞ்சிகையும் எனக்காக மாதம் வாங்கி அனுப்ப தொடங்கினார். அம்புலி மாமாவிலே இருந்த படங்களும் அதில் இருந்த அந்த கதைகளில் இருந்த வசீகரமும் மேலும் என்னை வாசிக்க தூண்டியது. இந்த வகையிலே இந்த வாசிப்புத்தான் என்னை பிற்காலத்திலே எழுத்தாளனாக உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலே அம்மா அப்பாவும் நானும் 5 சகோதரர்கள், மொத்தமாக 6 பேர், 3 ஆண்கள் 3 பெண்கள். இவர்களில் மூத்தவர் நான் தான். அந்த வகையில் என்னுடைய குடும்பம்
சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பமாக இருந்து பின்னர் கொஞ்சம் பொருளாதாரத்திலே மிகவும் உயர்ந்து அப்பாவினுடைய அயராத முயற்சியால் அவர் ஒரு சிறந்த வியாபாரியாகி கண்டியிலே ஒரு கடைக்கு உரிமையாளராகி அந்த வகையில் நான் வளர்ந்தபடியால் பிற்காலத்தில் எனக்கு கல்விக்கு உடைய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. என்னை யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே விட்டு படிப்பித்தது என்று சொல்ல போகின்ற பொழுது அங்கே எங்களுடைய கிராமத்திலிருந்தே அப்படியான சூழ்நிலை மிக குறைவாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே என்னை எப்படியும் ஒரு மருத்துவராக்க வேண்டுமென்ற எண்ணம் அம்மாவுக்கு சின்ன வயதில் இருந்தது. அந்த எண்ணத்தை அப்பாவுக்கு மூட்டி இருவரும் என்னை மருத்துவராக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணத்தை என்னுடைய மனதிலும் அந்த ஆசையை வளர்த்தார்கள். இந்த எழுத்துத்துறையை பொறுத்த வரையிலே ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் என்று நான் நினைக்கவும் இல்லை, வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை கூட இருந்ததில்லை. என்னால் எழுத்தாளர்கள் நான் மிகவும் உச்சமாக பார்த்தேன். அகிலன், பார்த்தசாரதி போன்றவர்களுடைய அந்த காலகட்டம், மூனா வரதராஜன் போன்றவர்களை வாசித்தேன் ஆரம்பத்திலே. பின்னர் ஜெயகாந்தன், இந்திரா பார்த்தசாரதி போன்றவர்களுடைய நூல்கள் எல்லாம் பார்க்கின்ற போல ஒரு பிரமிப்போடு தான் நோக்கினோம். இன்றைய காலகட்டத்திலே எழுத்தாளர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டம் எழுத்தாளர்கள் இன்றைய ஒரு சினிமாக்காரர்கள் மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று அவர்களுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்திலே எழுத்தை மிகவும் நேசித்து வாசித்தேன். இந்த எழுத்து வாசிப்பை பொறுத்த வரையிலே இந்த வாசிப்பு எனது கல்விக்கு இடைஞ்சலாக போகும் அளவுக்கு கூட நான் வாசித்ததுண்டு. யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் ஒரு சிறந்த நூல் நிலையம் இருக்கின்றது. அந்த நூல் நிலையத்தை கல்வி சார்ந்த படைப்புகளை படிப்பதற்காக பலர் பயன்படுத்துகின்ற பொழுது நான் பழைய நாவல்களை எல்லாம், கல்கியினுடைய நாவல்கள், அந்த பொன்னியின் செல்வன் 5 பாகங்களை கொண்ட நாவல்கள் எல்லாம் என்னுடைய படிப்பு நேரத்தை வினைக்கடத்தி வாசித்தேன். என்னை பொறுத்தவரையிலே நான் மருத்துவராக வர வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்றால் வகுப்பிலே ஒரு முன்னணி மாணவராக இருந்தேன். அப்படி இருந்தும் இந்த உயர்தர வகுப்புக்கு நான் வந்த பொழுது வாசிப்பு பழக்கம் என்னை மிகவும் பாதித்தது என்று சொல்லலாம். பாதித்தது என்று சொன்னால் ஒரு வகைத்திலே நல்ல விதத்திலும் சொல்லலாம், இன்னொரு விதத்தில் என்னுடைய கல்வியை அது பாதித்ததும் எல்லாம். எல்லோருடைய உங்களுடைய மருத்துவத்துறை கல்வியினுடைய பொறுப்பவர்கள் அது பாதிப்பை ஏற்படுத்தி அதாவது என்னுடைய எல்லோருடைய நம்பிக்கையும் தகர்த்து என்னுடைய முதலாவது தடவையிலே நான் தலைகுப்புற விழுந்தேன். அந்த வகையிலே எனக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே இனிமேல் படிக்கிறதா இல்லையா என்று கூட ஒரு சலிப்பு ஏற்படும், அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு கூட ஏற்பட்டதுண்டு. எப்படி மீண்டு வந்தீர்கள்? உண்மையாக சொல்லப்போனால் அந்த இடத்துல என்னுடைய பெற்றோர்கள் தான் அங்கே முக்கியமாக என்னுடைய அம்மா தொடர்ந்தும் என்னை, அப்பா மிகவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவால் நெருங்கி ஒரு நண்பர் போல கதைப்பது குறைவு, ஆனால் அம்மா மிகவும் ஒரு நல்ல நட்புரிமையுடன் கதைக்கின்றார். அந்த கதையின் மூலம் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தினார். இதே போல் என்னுடைய மிக நெருங்கி இருந்த சில உறவுகள், சித்தப்பா முறையில் இருந்த ஒருவர், நீ கட்டாயம் பாஸ் பண்ணுவாய், வா நான் கதிர்காமத்துக்கு போய் நேர்த்தி வைக்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தினார். அப்படியான உற்சாகங்கள் எல்லாம் வந்து 2வது தடவை நான் கொஞ்சம் மூடி படித்தேன், புத்தகங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு. ஆனால் அந்த முறை தான் முதல் தரப்படுத்தல் அறிமுகமானது. தரப்படுத்தல் அறிமுகமாக பொழுது எனக்கு அந்த முறை மருத்துவத்துறை கிடைக்கவில்லை, பிஎஸ்சி என்ற துறைக்குத்தான் நான் தெரிவு செய்யப்பட்டேன். அப்படி தெரிவு செய்யப்பட்ட பொழுது அந்த 2 வருடத்துடன் பள்ளிக்கூடம் முடிந்துவிடும். 3வது தடவையும் ஒரு தடவை நாங்கள் பரீட்சைக்கு தோற்றலாம். அப்படி ஒரு நிலைமையிலே மீண்டும் நான் பிஎஸ்சிக்கு போகலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது நான் குறிப்பிட்ட அந்த சித்தப்பா தான் சொன்னார், நீ ஒரு டாக்டராக கட்டாயம் பெற வேணும், நீ போக வேண்டாம், நீங்கள் இன்னும் ஒருக்கா முயற்சியை செய்யன்னு சொல்லி அவர் ஒரு நாள் எங்களுடைய அந்த வள்ளிபுர கோயில் என்று சொல்லி அங்கே வடமராட்சி பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு கோயிலுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். அங்கே வழிபட்டு முடிந்த பின்பு ஒரு அந்த மட பகுதியிலே ஒரு சோதரர் இருப்பார். அவருக்கு முன்னால் போய் ஆட்கள் அமர்ந்தால் போய் அவர்கிட்ட சோதனம் கேட்கல, அது யாராவது கூப்பிட்டு ஏதாவது சில வசனங்கள் சொல்வார், அவர் சொன்னால் பலிக்கும் என்று சொல்வார்கள். அந்த நம்பிக்கையோடு அவர் என்னை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். ஆனால் அவர் கூப்பிடுவாரோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் எல்லாரையும் கூப்பிடுவதில்லை, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவார், அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆகிடுவார். அப்படி ஒரு வித்தியாசமான சோதரர். அப்படி அவர் 2-3 பேரை கூப்பிட்டு விட்டு பிறகு நான் இருந்த பக்கத்தை பார்த்து, டாக்டர் வாங்க இங்கேண்டார். நான் அப்போ ஒரு மாணவன், எனக்கு தெரியல, நான் அங்கேயும் இங்கேயும் எனக்கு பக்கத்தில் யாராவது டாக்டர் இருக்கிறமான்னு பார்த்தேன். அப்போ எழுந்து பிறகு சொன்னார், தம்பி உங்களைத்தான் என்றார். நான் அவரிடம் எழுந்து சொன்ன உடனே அவர் ஒரு கணக்க கதைக்கவில்லை, தலையிலே தொட்டார், நீர் கட்டாயமாக ஒரு டாக்டராக வருவீர் என்று சொல்லி அனுப்பினார். எனக்கு சோதனத்தில் நம்பிக்கை இருக்கவில்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை என்றல்ல, ஆனால் நான் ஒரு பொது உடைமைவாதி என்ற வகையிலே கூடுதலாக அந்த அளவுக்கு அதிகமான பக்தி மார்க்கத்தில் செல்லவில்லை. ஆனால் இறைவன் என்ற ஒரு அந்த கட்டுக்கோப்பையும் எங்களுடைய மதத்தையும் மதித்து அந்த இருந்தது. ஆனால் இந்த சம்பவம் எனக்கு ஒரு ஆழமான இதை ஏற்படுத்தினாலும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி, இது எந்த அளவு என்று சொல்லி. ஆனால் பிறகு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிற
மனப்போக்கு எனக்கு இருந்தது. இது சித்தப்பா முன்னே செட் பண்ணின விஷயம் ஒன்று கூட நான் யோசித்தது உண்டு. ஆனால் அவரோட அப்படி வாதிட்டு இல்லைன்னா நான் அப்படி இல்லை உண்மையாக தாண்டா என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவருடைய வாக்கு பலித்தது. பின்னர் நான் ஒரு மருத்துவராக வர முடிந்தது. பின்னர் சோதிடத்தை நம்பிவிட்டீர்களா? சோதிடத்தை அதுக்கப்புறம் சோதிடத்தை நான் பெரிதாக நம்பினேன் என்று சொல்லவில்லை. அந்த சம்பவம் எனக்கு ஒரு கொஞ்சம் சோதிடத்தை வாசிக்கிற அளவுக்கு கூட இந்த வாரமலர்களிலே வருகின்ற வாரப்பத்திரிகைகளில் வருகின்ற சோதிடத்தை நான் முன்பு வாசிப்பதில்லை. என்ன ஒன்றிலே சொல்லும் மிக சிறப்பாக இருப்பீர் என்று இன்னொன்றிலே சொல்வார்கள் இந்த வாரம் உமக்கு மிக மோசமாக இருக்கும் என்று. ரெண்டு கொண்டு முரண்பட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு குழப்பம். மற்ற இந்த சோதனைகளே சொல்லப்படுற பின்னர் இதற்கு பிராயச்சித்தம் இருக்கின்ற என்று சொல்கிறதுலேயும் எனக்கு அதிகமான நம்பிக்கை இல்லை. அந்த வகையிலே இருந்தபொழுது இந்த சோதனம் எனக்கு பிறகு சோதனம் சரியோ இல்லையோ என்ற ஒரு பக்கம் போக அந்த நம்பிக்கையை ஊட்டினதிலே அந்த சோதிடரும் ஒருவர் என்று நான் சொல்லலாம். என்னுடைய இந்த நம்பிக்கை எனக்கு அந்த கவிண்டு கொப்பிட்டு போயிருந்த என்னை நிமிர்த்தியவர்களில் அந்த சோதிடரும் ஒருவராக நான் கணிக்கின்றேன். அந்த வகையிலே அந்த பக்கம் என்னுடைய மருத்துவ பக்கம் அப்படி ஆரம்பித்தது. அதாவது அதற்கு பிறகு நீங்கள் பரீட்சை எழுதுகிறீர்கள்? எழுதி பிறகு நான் மருத்துவராக இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சென்று நான் பிறகு மருத்துவத்துறைக்கு வந்துட்டேன். அங்கே சென்று மருத்துவ நூல்களை படித்தீர்களா இல்லை இலக்கிய படைப்புகளை அங்கே படிப்பதில் ஆர்வம் செலுத்தினீர்களா? கொஞ்சம் வேலை அதிகம் என்ற பொழுதிலே இலக்கிய பக்கங்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஆனால் அந்த காலகட்டம் நான் எழுத்திலே கொஞ்சம் ஆர்வம் தொடங்கிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மிக அதிகமாக எழுதி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதி கொண்டிருந்தேன். இந்த எழுத்தை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய முதலாவது சிறுகதை தினகரனிலே வெளிவந்த கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ. இந்த தலைப்பை பார்க்கவே வார்த்தைகள் தெரியாதோ என்று நீங்கள் எத்தனையாம் ஆண்டு எழுதினீர்கள்? இது 1976ஆம் ஆண்டு தினகரனிலே வெளிவந்தது. ஆனால் 2000 ஆண்டுக்கு 2000 ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் நாவண்ணா முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருந்தார், கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை என்று. உண்மையிலே இது ஒரு கவிதை. இந்த நூலுக்குரிய அந்த சிறுதைக்குரிய தலைப்பு ஒரு சினிமா பாடல் தான். கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ, காத்திருப்பேன் என்று புரியாதோ, ஒரு நாளில் ஆசை என்றுமே மாறுமோன்ற ஒரு சினிமா பாட்டு இருக்கின்றது. ஜெமினி கணேசன் சாவித்திரி நடித்த ஒரு படம். அந்த காத்திருந்த கண்கள் நினைக்கின்றேன். அந்த தலைப்பு தான் எனக்கு அந்த தலைப்பாக வந்தது. இது எங்கள் இளமை வயசில் எழுத்த வேண்டுமென்ற ஆர்வம், ஏதோ ஒரு கதை எனக்கு எழுத வேண்டுமென்ற ஆர்வம் இருந்த காலகட்டம். கையெழுத்து சஞ்சிகையை எங்களுடைய கிராமத்து இளைஞர்கள் நடத்தினார்கள். அதிலே ஒரு கதை எழுதி தரும்படி தாங்கள் எழுத எல்லாரும் எழுதினார்கள். என்னையும் ஒரு கதை தரும்போது அதிலே நான் எழுதிய கதை தான் இந்த கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ. இந்த தலைப்பிலே இருந்தே உங்களுக்கு தெரிகிறது அது வெறும் காதல் கதை தான். அந்த நேரத்திலே நான் ஒரு பிற்காலத்திலே ஒரு முற்போக்கு எழுத்தாளனாகவோ அல்லது மிகவும் சமூக மாற்றத்துக்கு உகந்த கதைகளை எல்லாம் படைப்பேன் என்று நான் நினைத்திருக்கவில்லை. வெறும் ஒரு அந்த பருவத்திலே ஏற்படுகின்ற உணர்வுகளை காதல் கதை. ஆனால் அது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வா, நண்பர்களுக்கு ஏற்பட்ட உணர்வா? எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வை வைத்துக்கொண்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி கற்பனைகளையும் சேர்த்து அப்படி எழுதிய பொழுது அந்த கதை கொஞ்சம் அழகியல் ரீதியில் பார்க்கின்ற பொழுது மிக நன்றாக அமைந்திருந்தது. அப்போது அந்த 3 கதைகள் அந்த கையெழுத்து சஞ்சிகையிலே வந்த கதைகள் நல்ல கதைகள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு எங்கள் நண்பர் வட்டத்திலே பாராட்டப்பட்ட பொழுதும் அதிலே முதலாவது 2வது என்று 3வது இடத்தை தான் என்னுடைய கதைக்கு அவர்கள் கணித்திருந்தார்கள். அதிலே முதலாவது 2வது இடத்தை கணித்தது கொஞ்சம் சமூக பிரச்சனைகளை அணுகியிருந்தார்கள். பிறகு நாங்கள் எல்லோரும் கலந்து தீர்மானித்து விட்டு 3 பேரும் இந்த 3 கதைகளையும் ஈழத்து பத்திரிகைகளுக்கு அனுப்புவோம் என்று, ஒருவர் வீரகேசரிக்கு, ஒருவர் ஈழ நாட்டுக்கு, நான் தினகரனுக்கு அனுப்பினேன். அதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால் என்னுடைய கதை வந்துவிட்டது. 3 மாதம் 4 மாதங்களுக்கு பின்னர் தினகரனிலே தரிசனமாகியது. என்னுடைய நண்பர்களுடைய கதை தரிசனமாகவில்லை, பிரசுரமாகவில்லை. அதனால் தான் நான் ஒரு எழுத்தாளராக வர முடிந்தது. என்னுடைய நண்பர்களால் எழுத்தாளராக வர முடியவில்லை. அவர்கள் சிறந்த எழுத்து எல்லாம் சந்தர்ப்பம். வாழ்க்கையிலே இது எப்படி நடக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. இறைவனுடைய அருள் என்று சொல்லாமல், இல்லை இயற்கையுடைய நெறி என்று சொல்லலாம். அது அப்படியே தான் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த எழுத்துலக பிரசுரம், எழுத்துலக வளர்ச்சி, முக்கியமாக இந்த பக்கத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அது அப்படியே தான் நடந்தது. இது எனக்கு என்னில் ஒன்றும் இல்லை, என்னை ஏதோ ஒன்று நடத்தி கொண்டிருந்தது என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இன்னமும் இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் உங்களுடைய எழுத்துலக பிரவேசம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் எழுத்துலகில் பிரவேசித்ததற்கு பிறகு, அதுவும் தினகரன் பத்திரிகையில் உங்களுடைய சிறுகதை வந்ததற்கு பிறகு
உங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அது கொடுத்திருக்கும், உற்சாகத்தை கொடுத்திருக்கும். உங்களுடைய 2 நண்பர்கள் உங்களோடு சக தோழர்களாக இருந்து எழுதியவர்களுடைய கதைகள் பத்திரிகைகளில் வெளிவராத சூழ்நிலை உங்களுடைய இது வந்துவிட்டது என்கிற ஒரு பெருமிதம் உங்களுக்கு இருந்திருக்கும். இவ்வாறு நீங்கள் உங்களுடைய எழுத்துலக பிரவேசத்தை மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியில் உங்களை ஈர்த்த எழுத்தாளர்கள் என்று சிலர் இருந்திருப்பார்கள். யாரை நீங்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு படைப்பாளியாக கொண்டு உங்களுடைய எழுத்துத்துறையை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள்? தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாவண்ணா பார்த்தசாரதி எனக்கு மிகவும் பிடிக்கும். அதே காலகட்டத்திலே அகிலன் வரதராஜன், பின்னர் ஜெயகாந்தன் போன்றவர்களையும் அதிகம் வாசித்திருந்தேன். ஆனால் எனக்கு மனதிலே பிடித்த ஒரு ஆசிரியராக இருந்தவர் நாவண்ணா பார்த்தசாரதி. அவருடைய நாவல்களை நான் மிகவும் விரும்பி படித்தேன். அதே காலகட்டத்திலே அவர் ஒரு சென்னையிலே அங்கே தமிழகத்திலே இருந்து ஒரு இலக்கிய செஞ்சியை வெளியிட்டு வந்தார். எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தீபம் என்ற பெயரிலே வெளிவந்த அந்த இலக்கிய சஞ்சிகை மாதம் மாதம் ஒரு தடவை வருகின்ற விற்பனையிலே மிக குறை. இலக்கிய சஞ்சிகை என்றால் விற்பனையில் குறைந்த வாசிப்பவர்கள் குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் என்று வாசிப்புன்ற உலகத்திலே இந்த தீபம் என்பதை மிக அபூர்வமாக தான் வாசிப்பார்கள். ஆனால் இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் அதை தேடி வாசிக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு இந்த பத்திரிகைக்கு ஒரு கதையை எழுதி பார்த்தால் என்ன என்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசை. ஆனால் இதே கதையை நான் வீரகேசரிக்கு அனுப்பி பிரசுரமாகாமல் போன ஒரு நிலவரத்திலே அந்த கதையை நான் கொஞ்சம் மீண்டும் திருத்தி தீபத்துக்கு அனுப்பினேன். இதிலே ஆச்சரியமான விஷயம், எனக்கு நான் கொஞ்சம் கூட கனவில் நம்பாத ஒரு விஷயம், தீபத்திலே என்னுடைய சிறுகதை. அப்போது இந்தியாவிலிருந்து வந்த தீபத்திலே என்னுடைய சிறுகதை வெளிவந்தவுடன் எல்லோருமே திரும்பி பார்க்குற ஒரு நிலைமையை அதை ஏற்படுத்தியது. ஆனால் அதிலே இன்னும் ஒரு சிறப்பம்சம், அப்போது நான் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தேன். இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்தியாவிலே ஒவ்வொரு மாதமும் எல்லா பத்திரிகைகளிலும் வருகின்ற கதைகளை எல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சிறுகதையை அந்த மாதத்தின் சிறந்த சிறுகதையாக தெரிவு செய்வார்கள். இங்கே இலங்கையில் கூட தகவம் என்ற அமைப்பு இருக்கின்றது. 3 மாதத்துக்கு ஒரு முறை இலங்கையிலே வருகின்ற சிறுகதைகளை எல்லாம் பரிசீலித்து அதிலே 3 கதைகளை 1வது, 2வது, 3வது என்று பரிசுக்கு தேர்ந்தெடுத்து, இன்றைக்கும் அவர்கள் அந்த இடையிலே சில காலம் அந்த போர்க்காலத்திலே இல்லாமல் போனாலும் இன்றும் அவர்கள் அந்த பணியை, ராசையா மாஸ்டர் தொடங்கி வைத்த அந்த பணியை இன்று அவருடைய மகள் அதை தொடர்ந்து வசந்தி தியாபரன் அவர் தொடர்ந்து செய்து வருகின்றார். அந்த மாதிரி இந்தியாவிலே சென்னை இலக்கிய சிந்தனை என்ற அமைப்பு இப்படி ஒரு பரிசை கொடுத்து, இன்றைக்கு அந்த சிதம்பரம் என்ற அமைச்சர் இருக்கின்றார். அவர் அதனுடைய இலக்கிய சிந்தனை அமைப்பினுடைய தலைவராக அந்த காலத்திலே செயல்பட்டவர். அவருடைய அந்த காலகட்டத்திலே அவர்கள் அந்த மாதம் மாதம் பரிசு வழங்குகின்ற இதிலே அடுத்த 2-3 மாதங்களுக்கு பிறகு தான் அந்த முடிவுகள் பெறும். தீபத்தை எடுத்த உடனே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதத்தில் இந்தியாவிலே வந்த சிறுகதைகள் அனைத்திலும் சிறந்த சிறுகதையாக என்னுடைய மீன் குஞ்சுகள் தெரிவு செய்யப்பட்டது. அந்த கதையின் தலைப்பு மீன் குஞ்சுகள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பரிசு, அந்த காலத்திலேயே அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே அது ஒரு பெரிய என்னுடைய சம்பளத்துக்கு ஆரம்ப சம்பளமாக எடுக்கிற தொகைக்கு கிட்டியாக ஒரு தொகையாக இருந்தது. இந்திய மணியில் இலங்கை மணியாக மாற்றி பார்க்கிறது. அது மட்டுமில்லை, நான் முதல் பெற்ற பரிசும் அதுதான். அதற்கு முதல் நான் எந்த போட்டிகளிலும் பரிசு பெற்றது கிடையாது. பாடசாலை காலத்திலும் இல்லை, பாடசாலை காலத்தில் பாடசாலை மட்டத்திலே பரிசு. நான் சொல்வது இலக்கிய உலகிலே அதற்கு முன்பு எந்த பரிசிலையும் நான் பெற்றது கிடையாது. அந்த வகையிலே எனக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது மட்டுமில்லை, இலங்கையிலே ஒரு பிரசித்தத்தை கொடுத்தது. அதை அடுத்து காவலூர் ஜெகநாதன் என்னை பேட்டி கண்டு பத்திரிகையில் எழுதினார். பின்னர் என்னை பேட்டி காணாமலே என்னை முகம் தெரியாத அந்த அந்தனி ஜீவா அவர்கள் என்னை பற்றி என்னுடைய சில படைப்புகள்லாம் இப்போ வந்திருந்தது. அதை வச்சுக்கொண்டு அவர் ஒரு அருமையான கட்டுரை என்று சிறிய கட்டுரையாக இருந்தாலும் எழுதினார். அது எனக்கு நிறைய அறிமுகங்களை கொடுத்தது, உற்சாகத்தையும் கொடுத்தது. பின்னர் கல்வி காலகட்டத்திலே கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் பின்னர் என்னுடைய பணி பின்னர் படித்து முடிந்த பின்னர் கொஞ்சம் எழுத்துக்களே கூட ஆர்வம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த வகையிலே ஆங்காங்கே பல கதைகள் எழுதினேன். என்னுடைய ஆரம்ப கதைகள் என்னுடைய பிறந்த மண்ணான வடமராட்சி பாரம்பரியத்திலே எழுதப்பட்டிருந்தது. வடமராட்சி சூழ்நிலைகள், அந்த என்னுடைய கிராமம், அந்த கிராமத்தை சூழ உள்ள உச்சிலம்மன் கோயில், முதலைக்குழி முருகன் கோயில், மற்றது வெள்ளன் பிள்ளையார் கோவில், அந்த சூழல்கள், அந்த குளங்கள், அந்த கோவில் முன்னுள்ள ஆலமரங்கள், இதெல்லாம் என்னுடைய கதைகளிலே வந்த காட்சிகள். தொண்டமனாற்றின் தொடர்ச்சியாக வருகின்ற உப்புக்கடல் எங்களுடைய கிராமம் வரை வருகின்றது. அந்த உப்புக்கடல், அந்த ரோட் எல்லாம் என்னுடைய கதைகளிலே வருகின்றது. அந்த காலத்திலே எங்கள் ஊரில் இருந்த வண்டில்கள், நீர் இறைக்கும் முறைகள், துலாவு மூலம் இறைக்கும் முறைகள் எல்லாம் என்னுடைய ஆரம்பகால
எங்களுடைய வடமராட்சி பாரம்பரியங்கள் தான் என்னுடைய முதல் ஆரம்ப கதைகள் எல்லாவற்றிலும் வந்தது. அவற்றை அடக்கிய சிறுகதை தான் என்னுடைய முதல் சிறுகதை தொகுதியான மீன் குஞ்சுகள் என்ற சிறுகதை தொகுதி. இந்த சிறுகதை தொகுதியை பற்றி கொடுக்கின்ற பொழுது இன்று சிறுகதைகள் எழுதுபவர்கள் மிக விரைவாகவே தொகுதிகளெல்லாம் கொண்டு வந்து விடுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கவில்லை. இப்படியான கணினி வசதிகள் கூட இருக்கவில்லை. எல்லாம் அந்த அச்சு கோர்த்து செய்கின்ற பொழுது மிக சிரமம் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் எழுத ஆரம்பித்து 18 வருடங்களுக்கு பின்னர் தான் என்னுடைய முதலாவது சிறுகதை வெளிவந்தது. அதாவது 76ஆம் ஆண்டு எனது முதல் சிறுகதை வந்தது. 94ஆம் ஆண்டு அடுத்த சிறுகதை தொகுதி இடையிலே சிறுகதைகள் வெளிக்கொண்டு வந்தேன். அந்த வகையிலே எனக்கு அந்த சிறுகதை தொகுதியை நான் சற்றும் எதிர்பாராத வகையிலே என்னை கேட்டு அந்த சிறுகதை வெளியிட்டவர் டொமினிக் ஜீவா. மல்லிகையிலே சில கதைகளை நான் எழுத ஆரம்பித்த பின்னர் அவருக்கு அந்த பிடித்து இருக்கின்றது. அவர் அப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கியவர். அந்த காலகட்டத்திலே அவர் என்னோட தொடர்பு கண்டு உங்களுடைய சிறுகதை தொகுதி ஒன்றை மல்லிகை பந்தலூடாக வெளியிடலாம் என்று நினைக்கின்றேன் என்று அழைத்து அந்த பிரதிகளையும் கொண்டு வர சொல்லி பார்வையிட்டு. ஆனால் நான் அந்த காலகட்டத்திலே நான் நியமனம் எனக்கு கிடைத்து வன்னிக்கு வந்துவிட்டேன். வன்னி பிரதேசத்திலே இருந்து கொண்டிருந்தபடியால் எனக்கு யாழ்ப்பாணத்திலே தொடர்பு கொஞ்சம் குறைந்து கொண்டு வந்தது. என்றால் யுத்த காலம், போக்குவரத்துக்கள் எல்லாம் குறைந்து வந்த காலம். அந்த நேரத்திலே என்னுடைய மனைவி யாழ்ப்பாணத்திலே இருந்தார், வடமராட்சியில் இருந்தார். அவர் தான் அந்த தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் அந்த பிரதிகளை தொடர்பு கொண்டு டொமினிக் ஜீவா அவர்களுடைய எல்லா தொடர்புகளையும் ஏற்படுத்தியிருந்தார். கையிலே தொகுதியை அடித்துக்கொண்டு டொமினிக் ஜீவா என்னுடைய மனைவியை போது ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இருந்தால் கொண்டு போய் கொடுத்த பொழுது அவருக்கு என்னுடைய மனைவிக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தொகுதியை என்னிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த வார இறுதியிலே அவர் வன்னிக்கே வந்து விட்டார். எனக்கு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய மருத்துவ பணியிலே இருப்பதில்லை. பின்னாளிலே அது எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. பின்னர் மல்லிகை எனக்கு தொடர்ந்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்தது. அதனால் தான் நான் மல்லிகை ஜீவாவை இன்றைக்கும் என்னுடைய இலக்கிய குருவாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த நூல்களுடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது அது சிறுகதைகள் மாத்திரமல்ல, அதில் குறுநாவல்கள் இருக்கின்றன. அதனத்தில் உங்களுடைய மருத்துவத்துறை சார்ந்த பல நூல்களையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இதன் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன் மருத்துவத்துறை சார்ந்த நூல்களை நாம் எழுதினால் மக்கள் படிப்பார்கள் என்ற நம்பிக்கை பிறந்து அதன் மூலம் மக்கள் எழுதினீர்களா, அல்லது ஒரு சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும் ஒரு எழுத்தாளனாக இதனையும் பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்களில், வைத்தியத்துறை சார்ந்த விடயங்களில், எனவே அவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அவ்வாறான நூல்களை எழுதினீர்களா? ஆரம்பத்திலே அப்படியான நோக்கம் என்னிடம் இருந்ததென்று நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன சொல்ல வருது என்றால், நான் முன்னர் சொன்ன மாதிரி எல்லாம் அப்படியே நடந்தது. என்னை அறியாமலே எனக்கு ஊடாக நடந்த விடயங்களாக நான் இதை சொல்லலாம். முதல்ல நான் சிறுகதை எழுத்தாளனாக அறிமுகமாகி சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கின்றேன். அவற்றில் தேர்ந்தெடுத்த கதைகளை, சில கதைகள் இப்போது பார்த்தால் அது நானாக எழுதினேன், ஏன் எழுதினேன் என்று கூட யோசிக்கக்கூடிய கதைகளும் இருந்தது. எல்லா பிள்ளைகளும் ஒரு தாய்க்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அப்படி இந்த சிறுகதைகளை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே கூட சில நல்ல கதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனால் இடையிடையே வந்த கதைகள் சிலதுகள் எல்லாம் மிக சாதாரண கதைகள். அப்படி உங்களை ஈர்த்த கதைகள் என்று எதை கூறுவீர்கள்? அல்லது இன்னும் பலரை ஈர்த்து உங்களை மெச்சி பேசியிருப்பார்கள் இல்லையா? குறிப்பாக பல கதைகளை சொல்லலாம். ஆனால் இந்த நேரம் அதற்குள்ளே பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு நான் அந்த மீன் குஞ்சுகள் சிறுகதை எனக்கு மிக நல்லாக பிடித்தது. அது நான் எழுதிய ஒரு மீனவர் சமூகத்தை வைத்துக்கொண்டே அங்கே தான் எழுதினதும். ஆனால் மீன் குஞ்சுகள்ன்றது ஒரு கடலுக்குள்ளே மீன் குஞ்சுகளுடைய நிலைமை, மீன் குஞ்சுகள் தாங்கள் குஞ்சுகளாக இருக்கின்ற பொழுது பெரிய மீன்கள் வந்து தங்களை பிடித்து சாப்பிடுகின்றதே என்று சொல்லி கவலைப்படுகின்ற மீன் குஞ்சுகள் பின்னர் தாங்கள் பெரிய மீன்களாக வந்த பொழுது மீன் குஞ்சுகளை தான் பிடித்து சாப்பிடுகிறாள் என்ற ஒரு மைய கருத்தோடு மீனவர் சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒரு 2 வகையான சமூகம் அங்கே இருக்கின்றது. கொஞ்சம் முதலாளிகள் வள்ளங்களை வைத்து இதண்டுகின்ற ஒரு பகுதியில், மற்றது வள்ளங்களிலே தொழில் புரிகின்ற மக்களுடைய அவல வாழ்வு, இவர்களுடைய மிக உயர்ந்த நிலையிலே உள்ள வாழ்வு. 2 இதையும் பொறுத்து விட்டீர்கள். ஒரே சாதியாக இருந்தாலும் சமூகமாக ஒரே தொழிலை புரிவர்களாக இருந்தாலும் அதிலே கூட 2 விதமான மக்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ அந்த கீழே உள்ளவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை மைய கருத்தை வைத்துக்கொண்டும் அதிலே உள்ள கீழே உள்ள ஒருவருக்கு ஒரு திருமண வாய்ப்பின் மூலம் ஒரு சம்மாட்டியாருடைய மகளை திருமணம் செய்ய கிடைத்தபோது அவர் ஒரு முதலாளி வள்ளத்தினுடைய ஒரு உரிமையாளரான பிறகு அவரும்
அவரோடு வேலை செய்த ஒன்றாக வேலை செய்தவர்கள் கூட யோசிக்கிறார்கள், இவர் வந்துட்டார், எங்கட இவன் வந்துட்டா இனி எங்களுக்கு அசைவே இல்லை என்று யோசித்த அந்த நேரத்திலே கடைசியாக பதில் அவரும் அதே ஃபீஸ் சம்பளம், அதே பேசிக் எல்லாம் அதே நிலைமையில். அதுதான் அந்த கதையின் மையக்கரு. எனக்கு ஆரம்பத்திலே பிடித்த நல்ல ஒரு கதை. பிறகு வடமராட்சி பாரம்பரியத்திலே எழுதிய பாதை மாறிய பந்தங்கள் என்ற சிறுத்திரன் என்ற சஞ்சிகையிலே நான் எழுதிய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை பொறுத்தவரையிலே வடமராட்சி மக்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை நிறைய கொண்டு வந்திருக்கின்றன. முக்கியமாக அவர்களுடைய பனை சார்ந்த அந்த தொழில்கள், பனை சார்ந்த உற்பத்திகள், மற்றது அவர்களுடைய அந்த நெல்லெண்ணெய், யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான இது நெல்லெண்ணெய். அந்த நெல்லெண்ணெய் முன்பெல்லாம் தலையிலேயே சுமந்து கொண்டு நெல்லெண்ணெய் போத்தலில் கொண்டு வந்து விற்கின்ற சிலமைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த அப்படி விற்கின்ற ஒரு ஆட்சியை வைத்துக்கொண்டு எள்ளுப்பாக கொண்டு, எங்களை பொறுத்தவரையில் சிறுவர்களை பொறுத்த வரையிலே ஆட்சி எண்ணெய் கொண்டு வரதில்லை முக்கியம், வரும்பொழுது எள்ளுப்பாக கொண்டு வருவார். எள்ளுப்பாக வாங்கி அம்மா தருவார் என்ற ஒரு ஆசையான எதிர்பார்ப்பெல்லாம் இருந்த காலகட்டம். அப்போ அந்த ஆட்சியின் ஊடாக அந்த கிராமத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் சந்தித்து வருகின்ற பொழுது அந்த கிராமத்தில் இருந்த மக்களுடைய அந்த வாழ்வு நிலையை கொண்டு வந்திருக்கிறேன். அதில் பாதை மாறிய பந்தங்கள் என்ற சிறுகதையை நான் குறிப்பிடலாம். பின்னர் இப்படி எழுதி கொண்டு வருகின்ற பொழுது இந்த வடமராட்சி பாரம்பரியத்திலே முன்னுக்கு வந்த சில கதைகள் தான் இந்த மீன் குஞ்சுகள் சிறுகதை தொகுதியில் வந்தது. அதற்கு பின்னர் என்னுடைய கதைகளுடைய அந்த தாற்பயம் வன்னி மண்ணோடு பிணைந்து விட்டோம். வன்னி மண்ணிலே வாழத் தொடங்கிய பின் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு வாழ்வில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மிகவும் நாங்கள் அது தொடர்பாக பேசலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் சானா முருகானந்தனோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்வியலோடு தொடர்பட்டு அவர் எவ்வாறு சிறுகதைகளை, கதைகளை, குறுநாவல்களை, கவிதைகளை படைத்தார் என்பது பற்றியும், அதே நேரத்தில் அவருடைய வைத்தியத்துறை சார்ந்து எவ்வாறான படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன என்பது பற்றியும் பல நினைவுகளை எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் வன்னி மண் சார்ந்த நிலப்பரப்போடு அந்த வாழ்வியலை தொடர்படுத்தி சில விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததாகவும், அதனூடாக உங்களுடைய எழுத்துத்துறையில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக உங்களுக்கு ஒரு சாகித்ய மண்டல விருது பெறுகின்ற அளவுக்கான ஒரு சிறுகதை உங்களால் எழுத முடிகிறது. இந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? அதுவும் இறுதிக்கட்ட போர் பற்றி எல்லோரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய அந்த அவலம், அந்த துன்பவியல் தொடர்பாக உங்களுடைய இந்த சிறுகதையை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விடயங்களும் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சமூக அக்கறையும் அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இவற்றை தாங்கி வந்த அந்த சிறுகதை தான் தரைமீன்கள் சிறுகதை தொகுதி. இதனை எப்படி எழுதும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது ஐயா? இந்த அனுபவம் எப்படி? ஒரு மருத்துவராக அந்த பின்தங்கிய கிராமத்துக்கு சென்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்வு நிலை என்னை மிகவும் என்னுடைய மனதை பாதித்தது. நாங்கள் வசதியான பகுதியில் இருந்து வந்த நாங்கள் இப்படியான ஒரு சிக்கலான கஷ்டத்தினுடைய வாழ்கின்றார்கள் என்று நான் யோசிக்கவே இல்லை. கிளிநொச்சி என்றது நாங்கள் கிளிநொச்சி நகரத்தான் யோசிப்போம். கிளிநொச்சியிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள முழங்காவில் கிராமம் இருக்கின்றது, 30 கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள வெண்ணேரிக்குளம் கிராமம் இருக்கின்றது, அக்கராயன்குளம் கிராமம் 20 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. இப்படி பல கிராமங்கள் எல்லாம் அந்த உரிய முன்னேற்றத்தை காணாத மிகவும் பின்தங்கிய கிராமங்கள். பஸ் போக்குவரத்து மிக குறைவு, மின்சார வசதிகள் அந்த நாளில் இருந்த காலத்திலேயே இல்லை. அப்புறம் போருக்கு பின் எல்லா இடங்களும் பிரச்சனை வந்தது வேறு. அப்படி எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுடைய ஒரு எளிமையான வாழ்க்கையும் கடுமையான உழைப்பும் என்னை மிகவும் இதென்றது. முதல்ல அந்த வைத்தியத்துறைக்கு வைத்தியராக போன பொழுது அந்த கிராமத்திலே நின்று பணியாற்றாமல் விட்டு திரும்பலாமோ என்று கொண்டு யோசித்தது. என்றால் அவ்வளோ ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருந்தது. அந்த வகையில் இந்த தரமீன்கள் கதையிலே நான் எழுதிய கதைகளிலே எத்தனை ஆண்டுகள் நீங்கள் அங்கே பணிபுரிந்தீர்கள்? அது ஒரு சாதனை. அதை பற்றி நான் மருத்துவ இதிலே சொல்லுகின்றேன். என்னுடைய மருத்துவத்துறையிலே 25 வருடங்கள் வன்னியிலே இருந்தேன். நான் உண்மையாக 4 வருடங்களில் மாற்றம் எடுத்துக்கொண்டு இங்கே வருவதென்று சென்றேன். அதற்கிடையிலே போர் ஆரம்பித்தது. போருக்குள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே மருத்துவர்கள் யாருமே வருவதில்லை. அதற்கு பின்னர் புதிதாக மருத்துவர்கள் வருவதில்லை. இருந்த மருத்துவர்களும் ஒருவராக கலந்து சென்றார்கள். அந்த வகையிலே அந்த மக்கள் பெரும் சிரமத்தை அனுபவித்த ஒரு காலம். அதுக்குள்ளே போரும் வந்து வாட்டிய பொழுது மிக சிக்கலாக இருந்தது. அதிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பெரிய இடப்பெயர்வு 5 லட்சம் பேர் வன்னிக்கு வந்த பொழுது அது மிக மிக சிக்கலான ஒரு காலகட்டமாக இருந்தது. புதுதாக குடியேறி அந்த காலகட்டத்திலே கொடிய மலேரியாவால் உயிரிழப்புகள் நடந்தது, பாம்பு கடிகள் நிறைய வந்தன. அதை விட யானை தாக்கங்கள் ஆரம்பத்தில் இருந்த பின்னரெல்லாம் அந்த குண்டுச்சத்தத்தோடு யானைகள் ஓடி ஒதுங்கி விட்டன. இப்படி பல இடர்மிக்க ஒரு பிரதேசங்களிலே போக்குவரத்து வசதிகள் குறைவு, ஆம்புலன்ஸ் வசதிகள் குறைவு. இப்படியான சூழ்நிலையிலே கஷ்டமான பிரசவங்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு இந்த மக்கள் படுகின்ற அவலத்தின் மத்தியிலே
அந்த பிரதேசத்தை விட்டு நான் போக வேண்டும் என்று மாற்றம் கேட்ட பொழுது திணைக்களத்திலேயே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இன்னும் கொஞ்சம் காலம் இருங்கோ, வேறு வைத்தியர்கள் வரும் வரைக்கும் என்ற ஒரு பின்னர் இந்த காலகட்டத்திலே இவர்களுடைய காலகட்டத்திலே அந்த ஆட்சி நாங்கள் அரச மருத்துவர்கள் ஆட்சி அரசிடம் இருந்தபோதும் கூட அது போராளிகளின் கட்டுப்பாட்டு பகுதி என்ற ஒரு மாறிய காலகட்டத்திலும் கூட போராளிகளும் அதையே வற்புறுத்தினார்கள். நீங்கள் போக வேண்டாம், இருக்கும் மருத்துவர்கள் எல்லாரும் இங்கேயே இருந்து பணியாற்றுங்கள், ஏனென்றால் உங்களுடைய மக்கள், இது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எல்லோரும் விட்டு போனால் என்ன செய்வதென்ற ஒரு சூழ்நிலையிலே அப்படி இருந்தும் கூட சில மருத்துவர்கள் விட்டுட்டு போனார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் 25 வருடங்கள் அந்த மண்ணிலே நிலைத்து நின்று வேலை செய்து ஓய்வு பெற்றேன். அந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். எத்தனையாம் ஆண்டுலேருந்து எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதி வரை? 1982 தொடக்கம் 2007 வரைக்குமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே மக்களுடைய அவலங்கள், அங்கே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், இவை எல்லாவற்றும் படிப்படியாக போருக்குள்ளே சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் கால ஓட்டத்திலே வந்தோம். முதல் இராணுவ கட்டுப்பாட்டில் சில காலம், பிறகு போராளிகளின் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் காலம் என்று அந்த மாறி மாறி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஒவ்வொரு பிரதேசம் மாறி மாறி போகும். உண்மையாகவே அரசுக்கிடம் சம்பளம் வாங்குகின்ற அரச மருத்துவர்கள் அதே நேரத்தில் போராளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டியவர்களாகவும் இருந்தோம். அந்த காலகட்டத்திலே மக்கள் பட்ட அவலங்கள் மிக மிக கொடுமையான. அந்த வகையிலே தரமீன்கள் தகுதியிலே வருகின்ற கதைகளிலே நான் முதல் பணியாற்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே நான் 6-7 வைத்தியசாலையில் மாறி மாறி பணியாற்றி இருக்கின்றேன். இன்னும் முதல் நான் பணியாற்ற சென்ற இடம் வெண்ணேரிக்குளம். வெண்ணேரிக்குளத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனால் இயற்கை அழகு பொங்கிய ஒரு அழகிய விவசாய கிராமம், கடும் உழைப்பாளிகள் நிறைந்த கிராமம். ஆனால் அந்த மக்கள் அந்த நேரத்திலே மதுவுக்கு அடிமையாகி இருந்தார்கள் நிறைய பேர். அதனாலே அந்த கிராமம் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிலே நான் வெண்ணேரி பொன்னேரி ஆகிறது என்ற ஒரு கதையை எழுதினேன். அந்த மக்களுடைய மது பழக்கம் மாறினால் வெண்ணேரி மிகவும் ஒரு சிறந்த இடமாக மாறும் என்ற மையக்கருத்தை வைத்துக்கொண்டு சில கதாபாத்திரங்களோட அந்த விவசாய கதாபாத்திரங்கள், அந்த கதை வெண்ணேரி பொன்னேரி ஆகின்றது. பின்னர் வன்னி மண் வாழ்விலே நாங்கள் சந்தித்த சில அங்கே வேட்டையாடுதல், வேட்டைக்கு போதல், அப்படியான சில தொழில்கள் மூலம் அவர்கள் இறைச்சிகள், தடை செய்யப்பட்ட அந்த மான்மர இறைச்சிகள் எல்லாம் அங்கே வாங்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் காட்டுக்கு சென்று வேட்டையாடி கொண்டு வருகிறார்கள். இது தொலைதூர கிராமங்களாக இருந்தபடியாக கொஞ்சம் போலீஸ் கடுவடிகளும் குறைவாக இருந்தது அந்த போலீஸ் இருந்த காலத்திலே. அப்போதெல்லாம் அந்த வேட்டையை மையமாக கொண்டு நான் எழுதிய கதை உண்டு. இதிலே கடைசி கதை இந்த தரமீன்கள் தொகுதியிலே தாத்தா சுட்டமான் என்ற அந்த கதை. தாத்தா சுட்டமான் என்ற ஒரு கதை. அவர் வேட்டைக்கு போன ஒருவர் அவருடைய வாழ்க்கையை வச்சுக்கொண்டு வேட்டையையும் அந்த கிராமிய வாழ்க்கையிலே மக்களுடைய அந்த சில பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு பலராலும் பாராட்டப்பட்ட இந்த தொகுதியிலே உண்மையாக எனக்கு அந்த தரமீன்கள் தொகுதியிலே தரமீன்கள் என்ற கதை கடல்லே இருந்து மீனை வெளியில் எடுத்து போட்டுட்டா மீன் துடிச்சு சாகும். அப்படி நிலையில் தான் மக்கள் யுத்த காலத்தில் இருந்தார்கள் என்பதை தான் மையமாக கொண்டு எழுதினேன். ஆனால் அந்த சிறு தொகுதியிலே யுத்தத்தை பற்றி எதுவுமே பேசாத ஒரு கதை இந்த தாத்தா சுட்டமான். இந்த தாத்தா சுட்டமான் கதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு, நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்ளிக்கும் பல கதைகள் இருந்தாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது உங்களுடைய சிறந்த கதை எது என்று கேட்டால் தாத்தா சுட்டமானை நீங்கள் கூறுவேன். அந்த வகையிலே அது அந்த கதையை இதிலே இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு சாகித்ய மண்டல விருதும் கிடைத்தது. இதற்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அந்த காலத்திலே நான் போருக்குள் இருந்து எழுதிய கதைக்கு சாகித்ய மண்டல விருது கிடைத்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரநந்தங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே இந்த விருதை வந்து பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்திலே பெற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் ஐயா உங்களுடைய இன்னும் நிறைய நூல்கள் இருக்கின்றன, நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய நூல்கள். அவர்கள் துணிந்து விட்டார்கள், இது எதனை மையப்படுத்தி? அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்று சிறுகதை நான் முன்னே சொன்னேன். வடமராட்சி பாரம்பரியம், அடுத்த வன்னி பாரம்பரியம். இடையிலே நான் கம்பளையிலே வேலை செய்த ஒரு 5 வருடங்கள். அந்த காலகட்டத்திலே கிடைத்த இந்த ஒரு அனுபவங்கள், மலையக மக்களோடு சில கருத்தரங்குகளிலே சென்று கலந்து கொண்டேன். அப்போது கிறிஸ்தவ தொழிலாளர் ஒத்துழைப்பு என்ற ஒரு அமைப்பு எஸ்டேட் வழியே, அதாவது பெருந்தோட்ட துறைகள் வழியே சென்று சுகாதார விழிப்புணர்வுகளையும் சுகாதாரத்துறையில் சில உதவிகளையும் செய்து வந்தார்கள். அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு தம்முடைய அந்த மருத்துவ முகாம்களுக்கு என்னை அழைத்து சென்றார். அந்த காலகட்டத்திலே எனக்கு நிறைய அவர்களோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையிலே எனக்கு
அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்று மலையக மக்களும் துணிந்து எழ வேண்டும் என்ற ஒரு கருவத்தை நாங்கள் அங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூலை நாங்கள் பார்க்கணும். இது நெருப்பாறு. நெருப்பாறு என்ற நூல் உண்மையாக போர்க்காலத்து ஒரு குறுநாவல். இதிலே 3 குறுநாவல்கள் அடங்கி இருக்கின்றன. அதிலே ஒரு குறுநாவல் தான் நெருப்பாறு. நெருப்பாறு என்று சொல்கிறது போரிலே உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு அந்த நாவலை எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் சொல்லாதது மிகவும் நிதானமாக எழுத வேண்டிய ஒரு நாவலாக இருந்தது. அந்த யாரையும் குறை சொன்னாலும் சிக்கல் குறை அந்த மாதிரியான மிகவும் ஆழமாக கவனமாக எழுதப்பட்ட ஒரு நாவல், நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நாவலும். அடுத்த நூலை நாங்கள் பார்க்கலாம். இது பார்த்துட்டோம் நாங்கள் தரமீன்கள். இதுதான் சாகித்ய மண்டல பரிசு பெற்ற உன்னருமை அறியாமல் போனேனே அம்மா. அம்மா என்கின்ற உறவு யாருக்கும் எந்த ஒருவருக்கும் மறக்க முடியாத ஒரு உறவு தான். அம்மா மீது கொண்ட பாசம் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்திருந்தாலும் இதே பல கதைகள் வன்னி போர்க்களம் தான் இந்த முக்கியமாக இதிலே பிள்ளை தாயை இழந்த பிள்ளைகள் அப்படி பல விதமான கதைகளை எல்லாம் அதிலே உள்ளடக்கி இருக்கின்றேன். போர் நிலையிலே அந்த பிரச்சனைகள் பிரசவ சம்பந்தமாக அந்த கர்ப்பிணிகள் பட்ட பிரச்சனைகள், தாய்மார் பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையாக ஒரு சம்பவம், ஒரு தடவை ஒரு கர்ப்பிணியை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். டிராக்டரில் கொண்டு வந்து சரியான அடமழை, டிராக்டர் புதைந்து விட்டது. இங்கே கொண்டு வர வழி இல்லை. அப்படி இருக்கின்ற நேரத்திலே தொடர்பு கொண்டார்கள் என்னோடு. எப்படியும் அவரை தூக்கி ஏதாவது ஒரு வழியில் கொண்டாருங்க என்றால், ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது, கட்டாயம் வந்து அந்த உயிரை காப்பாற்றுங்கள் டாக்டர்னு சொன்னார்கள். நான் சென்றேன். அதிர்ஷ்டம், நான் செல்வதற்கு முதல் அந்த குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் அவர்கள் மிகவும் வெள்ளத்துக்கு அந்த சொல்லி டிராக்டரிலே படுத்தியபடி அந்த ஆனால் அந்த கொடி விழவில்லை. கொடி விழாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இரத்தப்பெருக்கை ஏற்படுத்தி, அப்போ என்ன செய்வதுன்னு எனக்கும் தெரியவில்லை. அது பொதுவாக ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள இடத்துல வச்சு தான் நாங்கள் செய்யணும். திடீரென்று ஏற்பட்டால் சில எல்லாம் ஏற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டோம். ஏதோ கடவுளை பிரார்த்தித்தபடியே நான் போய் அந்த கொடியை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டவசமாக அந்த கொடி அங்கே விடுபட்டு விட்டது அங்கே. ஆனால் வெளியில் வராமல் தான் இருந்தது. அதனால் மெதுவாக அதை எடுத்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல இதுகள் இருந்தது. இன்னும் மனதை வருத்தக்கூடிய ஒரு சம்பவம் வந்து, ஒரு நாள் இரவு ஒரு கர்ப்பிணி தாய் வந்து வேதனையில் துடிக்கிறார். ஆம்புலன்ஸ் இரவிலே பயணம் செய்ய முடியாது, இராணுவ கட்டுப்பாடு இருக்கின்றது. அங்கால் பெரிய வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும், முடியாது. ஒரு மாதிரி விடிய அனுப்பினேன். ஆனால் எனக்கு பின்னர் கிடைத்த செய்தி, மறுநாள் அந்த பிரசவத்தின் போது குழந்தை மட்டுமல்ல தாயும் இறந்து விட்டார். இப்படி வேதனையான சம்பவங்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தால் பார்க்கின்ற பொழுது, கடைசியாக நான் வேலை செய்த முழங்காவில் வைத்தியசாலையிலே கிட்டத்தட்ட 3-4 பிரசவங்கள் ஒரு நாளைக்கு இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே வைத்திய நிபுணர்கள் ஒரும் இல்லை. எங்களுடைய மட்டத்திலும் வைத்தியர்கள் சரியான பற்றாக்குறை. அப்படி இருந்த காலகட்டத்தில் மாதம் 100 பிரசவங்கள் நடந்த பொழுதும் கடவுள் சித்தமாக இந்த தாயும் அதற்கு பின்னர் இறக்கவில்லை. குழந்தைகள் 1-2 வந்திருந்தாலும் கூட அதுவும் ஒரு கொடை. எப்படி நடந்தது என்று நான் யோசித்தால், நான் ஒரு சாதாரண மருத்துவன். அங்கே ஊழியர்கள் பற்றாக்குறை, உத்தியோகத்தர் பற்றாக்குறை எல்லாம் இருந்தது. ஆனால் சிறந்த மருத்துவ மாதர்கள் 3 பேர் என்னோடு அங்கே பணியாற்றினார்கள். அந்த பெயர்களை கூட என்னால் கமலா, சுமதி, ஜெகதாம்பாள் என்ற 3 பெண்கள், இதனால் இந்த பெயர்களை குறிப்பிட வேண்டியிருக்கின்ற என்றால் உண்மையாக அர்ப்பணிப்போடு அந்த அவர்கள் செயற்பட்டார்கள். அதே போல் அந்த வெளிக்களத்திலே யோகேஸ்வரி என்று சொல்லுகின்ற யோகேஸ்வரி பசுபதி பிள்ளை என்று சொல்லுகின்ற இன்றைய ஒரு மாகாண சபை உறுப்பினருடைய மனைவி அவர். அந்த காலகட்டத்திலே அவர் ஆற்றிய பணி, வெளிக்களத்திலே நோய் தடுப்பு பிரிவிலே அவர் ஆற்றிய பணியும் மகத்தானது. அவருக்கு சந்திரிகா பண்டாரநாயகா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே சிறந்த பெண்மணிக்கான விருது வழங்கப்பட்டது. அப்போது நாங்கள் தான் அதை சிபார்சு செய்து அனுப்பினோம். எங்களுடைய திணைக்களத்தின் ஊடாக சிபார்சு செய்து அனுப்பினோம். அவர் அதை இங்கே இருந்து அதை வழங்கினார்கள். மகளிர் தின இதன் பொழுது அந்த விருது வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்னும் சில வைத்திய நூல்கள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் பார்த்துவிட்டு போகலாம். இதிலே குறுநாவலோடு நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம், இந்த கவிதை நூல், ஒரே ஒரு கவிதை நூல் இதில் இருந்தது. 2 கவிதை நூல்களை எழுதியிருக்கின்றேன். நீ நடந்த பாதையிலே என்ற கவிதை நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். கவிதை உண்மையாக எனக்குரிய துறை இல்லை, சிறுதான் என்னுடைய துறை. இருந்தாலும் கவிதையிலே ஏற்பட்ட ஆர்வம், போட்டி ஒன்றில் அனுப்பினேன். முதல் பரிசு எனக்கு கிடைத்தது கவிதையிலே. எல்லாம் நான் சொன்னது போல் எல்லாம் அப்படியே நடந்தது என்று தான் சொல்லலாம்.
உண்மையிலே நான் கவிதையை பற்றி அறையோ கவிதையை பற்றிய ஒரு யாப்புகளோ எதுவுமே எனக்கு தெரியாது. புது கவிதை பாணியிலே தான் என்னுடைய கவிதைகள் அமைந்தன. கவிதை நல்ல நடைகள் சில கவிதைகளிலே வந்தன. சில கதைகள் சாதாரண இன்று பலரும் எழுதுகின்ற அதிலும் ஒரு கவிதை ஈர்ப்பு மிக்கதாக இருக்குது. உங்களுடைய கவிதைகளில் நீங்கள் பொது உடைமைக்காரர், என் இனிய கம்யூனிசமே, வெடிக்கும் புரட்சி உனக்கு கூடவா பயங்கரவாதமாய் தெரிகிறது, தமிழீழ வானத்தில் தவழ்ந்து வரும் உன் சீன கழுகுகளும் ரஷ்ய பருந்துகளும் தாலாட்டும் எம் பச்சை குழந்தைகளையும் இரையாக்குகின்றனவே. நீங்கள் உண்மையில் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு இந்த உணர்வுகளை நீங்கள் பிரதிபலித்து இவைகளை கவிதைகளாக கொண்டு வந்தது என்பதே ஒரு மிக பெரும் விடயம். ஏனெனில் சாதாரணமாக கவிஞர்கள் கவிதைகளுக்குள் சென்றால் கற்பனைகளுக்குள் அதிகளவில் சென்று விடுவார்கள். நீங்கள் நிஜத்தை, யதார்த்தத்தை உங்களுடைய நூல்களில் நீங்கள் கொண்டு வந்திருப்பது எழுத்தாளர்களுக்கு ஒரு பெருமையை நான் நினைக்கிறேன். இந்த விடயங்களோடு சேர்த்து இன்னும் நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. சமூக அக்கறை கொண்ட ஒரு எழுத்தாளரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். சமூக அவலங்களை தன்னுடைய பேனாவை பிடித்து அவர் எழுதிய சிறுகதைகளும் நாவல்களும் குறுநாவல்களும் உண்மையில் மிகுந்த உணர்ச்சி பெருக்குகளை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன. இவற்றை எழுதிய பெருமைக்குரியவர் டாக்டர் சானா முருகானந்தன் அவர்கள். அவர் எழுதிய சமூக அவலங்கள் பற்றிய சிறுகதைகள், அதே நேரத்தில் ஏனைய ஆக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு வைத்தியர் என்பதன் காரணமாக பல வைத்திய நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் சில நூல்களை தான் நாங்கள் இப்போது அவரிடம் கேட்டு பார்க்க போகிறோம். இந்த நூல்கள் எப்படி எழுதப்பட்டன என்பது தொடர்பில். டாக்டர், உங்களுடைய நூல்களில் ஒன்று உங்கள் குழந்தைகள் நலமாக வாழ. ஆமாம், குழந்தைகள் நலமாக வாழ என்று நான் பொதுவாக இந்த மருத்துவ கட்டுரைகளிலே ஈடுபாடு வந்ததற்கு முக்கிய காரணம் பத்திரிகைகளிலே மருத்துவ விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுத ஆரம்பித்த பின்பு நான் தற்செயலாக ஒரு தினகர குரல் ஆசிரியர் பாரதி அவர்களை சந்தித்த பொழுது அவரிடம் அந்த கதைகள் அனுப்பி கொண்டிருந்து பிரசுரமான காலகட்டத்திலே அவரை ஒரு நாள் கேட்டார், நீங்கள் மருத்துவம் சம்பந்தமான இதுகளையும் எழுதலாமே, எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், நாங்களும் மருத்துவ இதழில் பற்றி போடக்கூடியதாக இருக்கும் என்று அவர் தந்த உற்சாகத்திலே தினக்குரலிலே எழுதத் தொடங்கினேன். பின்னர் வீரகேசரி, சுடரொளி, அத்தோடு சடகோபன் அவர்களும் ஒரு தற்செயலாக ஒரு நிகழ்ச்சியை சந்தித்த பொழுது அப்போ நான் எழுத ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது சொன்னார், சுகவாழ்வு என்ற ஒரு சஞ்சிகை நாங்கள் வீரகேசரி நிறுவனத்தால் ஆரம்பிக்கின்றோம், அதிலே உங்களால் கட்டுரை வழங்க முடியுமா என்று கேட்டார். அந்த வகையிலே நாங்கள் சொல்லுகின்ற அந்த அவர் கேட்டுக்கொண்டதற்காமே நான் கட்டுரையை எழுதி அனுப்பினேன். அவர் அன்றிலிருந்து இன்று வரை அந்த கட்டுரைகளை மாதம் விசேடத்துவ மருத்துவ ஆலோசனை என்ற பேரிலே மாறி. டாக்டர், அதே நேரத்தில் நீங்கள் எழுதிய நூல்களில் மற்றொரு முக்கியமான தான் அம்மாவாக போகும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியவை என்று தாய்மார்களை பற்றி அந்த நூல் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நூல் அம்மாவாக போகும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய. இது பிரசவம் சம்பந்தமான என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த அனுபவங்கள், அந்த சிக்கல்களை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நான் பல கட்டுரைகளை அங்கங்கே எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக தினக்குரல், வீரகேசரி பத்திரிகையிலே கூடுதலான கட்டுரைகளை எழுதியிருந்தேன். இந்த கட்டுரைகளை அந்த கர்ப்பிணிகள் சம்பந்தமான 1-2 பகுதியாக அதை நான் எடுத்துக்கொண்டேன். ஒன்று அவர்களுடைய கர்ப்ப உறுப்புகள் சம்பந்தமான நோய்கள், அடுத்தது பிரசவ சம்பந்தமான நோய்களை மையப்படுத்தி சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எழுதினேன். ஆரம்பத்திலே நான் எழுத தொடங்கிய பொழுது விழிப்புணர்வை பற்றி சிந்திக்கவில்லை. பின்னர் எனக்கு அந்த மனப்போக்கு இயல்பாகவே வந்துவிட்டது, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று. அதில் தான் தலையாய நோய்களும் தவிர்க்க முறைகளும், அதே நேரத்தில் HIV எய்ட்ஸ் இல்லாத உலகம் என்ற ஒரு நூலை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இதில் உள்ள விஷயாம்சம் என்ன? இதனை எப்படி ஆரம்ப காலத்திலே எய்ட்ஸ் வந்த பொழுது எய்ட்ஸை பற்றி ஒரு மிக பயங்கரமான ஒரு தோற்றப்பாடு இருந்தது. கோடிக்கணக்கில் ஆப்பிரிக்காவில் மக்கள் செத்தோர், இளைஞர்கள் செத்தோர் காலகட்டத்திலே எய்ட்ஸை பற்றிய தகவல்கள் இங்கே பொதுவாக இல்லை. முதலாக எய்ட்ஸை பற்றிய ஒரு கை நூலை என்னுடைய நண்பர் டாக்டர் MK முருகானந்தன் எழுதியிருந்தார். அது ஒரு சிறிய கை நூலாக இருந்தது. ஆனால் விரிவான நூலாக எதுவும் இல்லை என்ற ஒரு இதை கவனித்த நான் HIV எய்ட்ஸ் இல்லாத உலகம் என்ற இந்த நூலை விரிவான ஒரு எய்ட்ஸ் நோயாக சம்பந்தமாக எழுதினேன். இந்த நூலுக்குத்தான் வடக்கு கிழக்கு மாகாண இலக்கிய விருது, மருத்துவ நூலுக்கான இலக்கிய விருது, அறிவியல் நூலுக்கான இலக்கிய விருது கிடைத்தது. அதே நேரத்தில் டாக்டர், உங்களுடைய இந்த ஞாபகமூட்டலில், நினைவூட்டலில் பல புகைப்படங்களும் இருக்கின்றன. உங்களுடைய நினைவலைகளை மீட்டி பார்ப்பதற்காக அந்த புகைப்படங்களை நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த விருது கிடைத்த கலாபூஷணம் விருது கிடைத்த காலகட்டம் அமைச்சராக இருந்த அஸ்வர் அவர்களுடைய கையாலே அந்த விருதை பெற்றுக்கொண்டேன்.
ஞானம் நடத்திய சிறுகதை போட்டியிலே கிட்டத்தட்ட நான் இதுவரையிலே 10க்கும் மேற்பட்ட பரிசுகள் பெற்றிருக்கின்றேன். பொதுவாக நான் இப்பொழுதெல்லாம் சிறுகதை போட்டியில் கலந்து கொண்டால் நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு விட்டு நீங்கள் ஒதுங்கலாமே என்று சொல்லுவர்களும் உண்டு. நான் மற்ற மாதிரி நான் பார்க்கிறேன். என்னோடு போட்டி போட்டு இளைஞர்கள் என்னை விட முன்னுக்கு வருகின்ற பொழுது எனக்கும் அது மகிழ்ச்சியை தருகின்றது. எனக்கு 2வது பரிசு கிடைக்கின்ற பொழுது 1வது பரிசு ஒரு புதிய எழுத்தாளர்கள் கிடைக்கின்றது. சிலர் சொல்வார்கள் அது உங்களுக்கு குறைவாக நீங்கள் நினைக்கவில்லை. நான் அதை மகிழ்ச்சியாகத்தான் பார்க்கின்றேன். உண்மையாக அந்த மாதிரி அரசு இலக்கிய விருது நீங்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட அந்த தரமீன்கள் நூலுக்காக சிறுகதைக்காக கிடைத்த விருது இது கலாபூஷணம் விருது 2014ஆம் ஆண்டு. இந்த புகைப்படம் இது என்னுடைய நான் ஒரு எழுத்தாளன் என்ற ஒரு நிலையிலே ஒரு படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த ஒரு படம். ஆரம்ப காலத்தில் எடுத்த ஒரு படம். இது என்னுடைய சின்ன பிராயம், ஒரு பள்ளிப்பிராயம் இருந்த அந்த காலத்து தோற்றம். அந்த காலத்து காய்ச்சட்டைகள் மிக உயரமாக நாங்கள் காய்ச்சட்டை போடுவோம். அந்த தோற்றத்தோடு இதனுடைய நண்பர்களோடு பாடசாலை காலகட்ட நண்பர்களோடு எடுத்த படம். இது பல்கலைக்கழகத்திலே என்னுடைய நண்பர்களோடு ஒரு விழாவின் போது ஒரு குறிப்பிட்ட சில நண்பர்களோடு எடுக்கப்பட்ட படம். இது என்னுடைய குடும்ப படம். என்னுடைய மனைவி சந்திரகாந்தா முருகானந்தன். அவரும் ஒரு எழுத்தாளராக அமைந்தது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். இத்தனை புத்தகங்களை நான் எழுதியதற்கு அதுவும் அவருடைய ஊக்கம் ஒரு முக்கியமான காரணம். இல்லாவிட்டால் இந்த புத்தகங்களையோ அல்ல இவ்வளவு படைப்புகளையோ கூட நான் ஏற்படுத்துகிறேன். ஏன்னால் என்னுடைய வீட்டு பொறுப்புகள் முழுவதையும் அவர் எடுத்துக்கொள்வார். நான் தொழில் சார்ந்த முடிந்தால் அந்த உழைக்கும் பணத்தை அவரிடம் கொடுப்பேன். வீடு சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களையும் அவர் தான் கவனித்துக் எழுத்துத்துறை மீது கவனம் செலுத்த முடிந்து அந்த 2 பிள்ளைகள் தான் எனக்கு. அந்த 2 பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் இன்று எல்லோரும் படித்து, ஒருவர் பொறியியலாளராக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார், மற்றவர் சட்டத்திறனியாகவும் அதே நேரத்தில் கணக்காளராகவும் இருக்கின்றார். அவர் MBA பட்டதாரியும் கூட. அவர் இலங்கையிலே இருந்து கொண்டு தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த புகைப்படம் இது என்னுடைய குடும்ப திரைப்படம். அம்மா அப்பாவோடு நாங்கள் என்னுடைய சகோதரர்கள் எடுத்த படம். இது கடைசி தங்கச்சி அப்போ பிறக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அப்போது என்னுடைய ஆட்சியும் அங்காலே இருக்கின்றார். அப்பாவுடைய அம்மா, மற்ற அம்மா அப்பா 2 பேர், அப்பா சண்முகம், அம்மா ராசம்மா. இவர்கள் என்னுடைய தெய்வங்களை போன்றவர்கள். அதை நான் என்றும் மறக்க முடியாது. 2 பேரும் இப்போது இல்லை. இது உங்களுடைய திருமண புகைப்படம். இது என்னுடைய திருமணத்தின் பொழுது எடுத்த திருமண பதிவின் போது எடுத்த படம். இது என்னுடைய 60வது ஆண்டு பூர்த்தியின் பொழுது எடுத்த ஒரு படம். இது விருது பெற்ற படங்களை பார்க்கின்ற பொழுது இது கிளிநொச்சி மாவட்டத்திலே நான் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்று வந்து 7 வருடங்களின் பின்னர் அவர்கள் அங்கே என்னை அழைத்து அங்கே செயலகம் ஊடாக அழைத்து உயர் கரைகளில் விருது என்று சொல்லி அவர்களுடைய கலை பண்பாட்டு விழாவிலே வழங்கினார்கள். அவர்கள் வருடம் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்கின்ற விருது. இது முன்னர் செங்கையாளியான், தாமரை செல்வி அவர்கள் கிடைத்து இப்போது பின்ற பிறகு எனக்கு இந்த விருது வழங்கியிருந்தார்கள். இது என்னுடைய நான் பிறந்த மண் கரவட்டி பிரதேச சபையினர் எனக்கு கலைஞான பாரதி என்ற பட்டத்தையும் விருதையும் அளித்து கௌரவித்த பொழுது எடுத்த படம். இதனுடைய நூல் வெளியீடு பொழுது ரவி தமிழ்வாணனுடைய மணிமேகலை பிரசுரத்தின் நூல் வெளியீடு பொழுது எடுத்த படம். இதனுடைய பல நூல்கள் மணிமேகலை பிரசுரமாக வெளிவந்திருக்கின்றன. இது இந்து மாமன்றத்தின் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவராக இருந்த அமரர் கைலாயப்பிள்ளை அவர்கள் என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு, நான் உண்மையாக என்னுடைய சமூக பணியை பற்றி கதைக்கதிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. வன்னியிலே இருந்த பொழுது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி புனர்வாழ்வு நிறுவன தலைவராக இருந்தேன். யோகர் சுவாமிகள் திருவிடை நிலைய செயலராக இருந்து கொண்டு அங்கே முதியோர் இல்லம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே முதியோர் இல்லம் ஒன்றை தோற்றுவித்தோம். அந்த காலகட்டத்திலே போர்க்காலகட்டத்திலே முதியவர்கள் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு தங்க இடமில்லை. அந்த நேரத்திலே நாங்கள் முதல் கீட்டு கொட்டைகளில் தான் இந்த முதியோர் இல்லத்தை அமைத்து ஆரம்பித்து மிகவும் உன்னதமாக அதை உயர்த்தி கொண்டோம். பல உதவிகளை பெற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே இந்து மாமன்றம், அகில இலங்கை இந்து மாமன்றம் எங்களுக்கு அவர் இந்த உணவுக்குரிய செலவு, அதான் முக்கியமான செலவு, அதை தொடர்ச்சியாக நான் அந்த யுத்த காலத்திலே அந்த இடர் ஏற்பட்டு அந்த இல்லம் ஷிஃப்ட் பண்ணப்படும் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து செய்த அந்த மகத்தான அந்த மகானை நான் மறக்க முடியாது. நான் மருத்துவராக இருக்கின்ற ஒரு படம். இது வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு விருதை கல்வி அமைச்சு எனக்கு வழங்கியது. முக்கியமாக என்னுடைய மருத்துவ விழிப்புணர்வு நூல்களை கருத்தில் கொண்டு
வழங்கினார்கள். அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து அந்த விருதை பெற்றுக்கொண்டேன். இந்த விருது சந்திரிகா பண்டாரக அம்மையார் அவர்களுடைய கரங்களாலே அந்த தரை மீன்கள் சிறுகதை தொகுதிக்காக சிறந்த சிறுகதை நூலுக்கான விருதை, சாகித்ய விருதை பெற்றுக்கொண்ட போது எடுத்த படம். ஞானம் பரிசளிப்பு விழா ஒன்றிலே, ஞானத்திலே பல பரிசுகள் பெற்றிருக்கிறேன், பரிசளிப்பு விழா ஒன்றிலே பரிசு பெற்ற போது எடுத்த படம். இது உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான சில புகைப்படங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் உங்களுடைய இத்தனை தூர இந்த வாழ்க்கை அனுபவத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதேனும் என்று நீங்கள் நினைக்கின்ற விடயங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையிலே பல விடயங்கள் மறக்க முடியாத இருக்கின்றது, சில விடயங்கள் மறக்கப்பட வேண்டிய விஷயங்களாகவும் இருக்கின்றது. அப்புறமாக அந்த எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முதல் சிந்தனை வருகின்றது எங்களுடைய ஃபேமிலி லைஃப் என்ற பொழுது ஒரு காதல் என்ற உணர்வு. அதை பற்றி நாங்கள் அந்த பருவத்திலே ஏற்படாதவர்கள் எவருமே இல்லை என்று சொல்லலாம். சிலருக்கு அந்த காதலை அப்பா செல்ல முடியாமல் போனாலும் அந்த உணர்வு ஏற்பட்ட அந்த வகையிலே என்னை பொறுத்த வரையிலே காதல் உணர்வு ஒரு கால் ஏற்பட்டது பல்கலைக்கழகத்திலே. ஆனால் அது அந்த மொட்டாக விருந்து மலர்வதற்கு முன்பே கூட அது எதிர்பக்கத்திலே அந்த இது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நான் ஒதுங்கி கொண்டேன். ஆனால் இன்று வரைக்கும் அந்த நினைவுகளும் என்னோடு இருக்கின்றது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் நாங்கள் சிநேகிதர்களாக இருக்கின்றோம். அடுத்தாக என்னுடைய மனைவியினுடைய நான் திருமணத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல ஊரிலே எனக்கு திருமணம் பேசிய பொழுது நான் ஊருக்குள் திருமணம் செய்வதில்லை என்றே மறுத்துவிட்டு எங்கேயாவது வெளியிலே தான் பாருங்கள், சொந்தம் இல்லாமல் பாருங்கள் என்று சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு தடவை நான் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது சைக்கிளால் வேகமாக சைக்கிளில் வந்த பெண் ஒன்று என்னுடைய மோதி விழுந்து விட்டார். நானும் கொஞ்சம் அந்த காலத்தில் வேலிகள் உள்ள இடம் தானே எங்களுடைய கிராமம். அப்படி பார்த்தால் அந்த தட்டி எழுப்பி அவன் கையை பிடிச்சி எழுப்பினால் அவன் என்னுடைய வச்சாள். நான் பார்த்தேன், அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அவர் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக பார்த்த ஞாபகம். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பருவ பெண்ணாக என்று பார்த்தபோது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வித்தியாசம். எங்கள் ஊரிலும் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது ஏதோ என்னை அறியாமல் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டது. இரண்டாவது அது காதல் என்று நான் சொல்ல முடியாவிட்டால் உண்மையாக அந்த காதல் வந்தது பண்ணால் எங்களுடைய திருமணத்துக்கு பின்னர். இப்போது நாங்கள் உண்மையாக முதுமையிலும் ஒரு சிறந்த காதலர்களாக இருக்கின்றோம். அதற்கு பின்னர் நான் சற்றும் அதில் வந்த எல்லாம் அப்படியே தான் நடக்கின்ற போல சற்றும் எதிர்பாராத வகையில் அதே பெண்ணை திருமணம் பேசி எனக்கு வருகிறார்கள். முழு மகிழ்ச்சியோடு நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அவவும் அந்த பூர்ண சமூகத்தோடு ஏற்றுக்கொண்டு பின்னாளில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். முதல்ல அவர் வடமராட்சியில் இருந்தாலும் யுத்தம் வெடித்து வடமராட்சியிலே அந்த லிபரேஷன் ஆப்ரேஷன் முடிந்த பிறகு அவவும் வன்னிக்கு இடம்பெயர்ந்து என்னோடு 17 வருடங்கள் வன்னியிலே வாழ்ந்து அந்த மக்களோடு மக்களாக கஷ்டத்தை அனுபவித்தவர். அவர் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். பெற்றோர் இருவரும் ஆசிரியர்கள் மட்டுமில்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை, மிகவும் சொத்துப்பத்துக்கு உரியவராக இருந்தவர். அப்படி இருந்தும் என்னோடு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே வந்து அங்கே வன்னியிலே இருந்து பணியாற்றி சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து அந்த பாடசாலையிலே எல்லாம் 40 வருடங்களாக புலமை பரிசில் பரீட்சை இவருமே சித்தியடையாத ஒரு பாடசாலையிலே முதலாக சித்தியடைய வைத்த ஒரு பெருமையை கொண்டவர். அவர் ஒரு வர்த்தக ஆசிரியராக இருந்த பொழுதும் ஆரம்ப கல்வியிலே மிக அக்கறை கொண்டு தட்டி கொடுத்து அதையெல்லாம் இருந்தார். முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத உறவாக அம்மாவுக்கு பிறகு நான் குறிப்பிட்டு சொல்ல பெற்றோருக்கு பிறகு அப்பாவுக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்னுடைய மனைவியினுடைய உறவு, அது அந்த உறவை நான் இன்றைக்கும் எதற்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு என்னென்னா நீண்ட காலம் நாங்கள் அந்த வாழ்வு அம்மாவோடு அப்பாவோடு இருந்த காலத்தை விட நீண்ட காலம் இந்த மற்றது எங்களுக்கென்ற ஒரு குடும்பம் என்று நாங்கள் யோசிக்கின்றது எங்களோட இந்த பிள்ளைகள் வளர்ப்பு மட்டுமில்லை, கொழும்பிலே ஒரு வீட்டை கட்டுற அளவுக்கு கூட தைரியம் பணம்தான் என்ன உழைச்சி கொடுக்க முடிந்தது எல்லாம் அவை முன்னின்று செய்தார். இன்று கொழும்பிலே அந்த வீட்டை அமைத்தது அப்படி ஒரு செயல் திறன்மிக்க ஒரு மனைவி கிடைத்தது. ஆனால் இன்று எழுத்துத்துறையை பொறுத்தவரையிலே அவர் ஒரு பெண்ணிய எழுத்தாளராக 4 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். 2 பெண்ணிய நூல்களும் அனிஷியாவின் கரடி பொம்மை என்ற ஒரு சிறுகதை தொகுதியும் அது விருது பெற்ற வட மாகாண விருது பெற்றது. ஞாபகங்கள் வருகின்ற பொழுது சின்ன வயதிலே நான் சோக்ரட்டிஸ் நாடகம் நடித்து பெற்ற பரிசு விக்னேஸ்வரா கல்லூரியில் இருந்த பொழுது நான் தோற்றத்திலே மிக சிறியவனாக அந்த காலத்திலிருந்து என்னை எலி என்று தான் எல்லாரும் கூப்பிடுவார்கள். அந்த காலகட்டத்திலே சோக்ரட்டிஸ் நாடகத்தில் நடித்து அதிலே அந்த நாடக போட்டியிலே நடந்த பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன், சங்கிலியன் போன்ற நாடகங்கள் எல்லாம் போட்டிக்கு நின்ற நாடகங்கள். அவர் பெரிய வகுப்பு மாணவர்கள், நாங்கள்
8ஆம் வகுப்பு கீழ்ப்பட்ட மாணவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய நாடகத்தை பார்த்த பொழுது எனக்கு எங்களுடைய நாடகம் ஒரு சின்ன நாடகமாக இருந்தது. ஆனால் மிகவும் ஆவேசமாக அந்த சங்கிலியன் வசனத்தை பேசிய ஒரு மாணவன் என்னும் ஞாபகம் இருக்கின்றது. அதே போல் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை சிவாஜி கேட்ட காதால் எங்களுக்கு அது ஏதோ அந்தளவுக்கு இல்லாட்டிலும் அவரும் மிக சிறப்பாக செய்திருந்தார். அதனால் அந்த நாடகங்களுக்குரிய பரிசு மற்ற நாடகங்கள் வேறு நாடகங்களுக்கு போனாலும் சிறந்த நடிகருக்கான விருது என்னுடைய சோக்ரட்டிஸ் பாத்திரத்துக்கு கிடைத்த பிறகு எனக்கு கல்லூரியில் சோக்ரட்டிஸ் என்ற பெயர் வந்துவிட்டது. எலி என்ற பெயர் மறந்து சோக்ரட்டிஸ் என்றே எல்லாரும் ஆசிரியர்களோட சோக்ரட்டிஸ் என்று அழைக்கின்ற ஒரு இது அதெல்லாம் ஒரு உற்சாகமான காலகட்டம். ஆனால் நாடகத்துறையிலே பிறகு நான் தொடர்ந்து அந்த ஈடுபடாமல் என்னுடைய வைத்தியத்துறை இங்கே வந்ததும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். சரி டாக்டர், நீங்கள் நீண்ட நேரமாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அதே நேரத்தில் நினைவூட்டல்களையும் நீங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் சமூகத்துக்கும் அதே நேரத்தில் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய சிறுகதைகளாக இருந்தாலும், குறுநாவல்களாக இருந்தாலும், கவிதை தொகுதிகளாக இருந்தாலும், மருத்துவத்துறை சார்ந்து நீங்கள் எழுதியிருக்கிற நூல்களாக இருந்தாலும், இவற்றை தாண்டி நீங்கள் அறிவியல் சார்ந்து படித்திருக்கின்ற படிப்புகளாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கிறது. சாதாரணமாக கதைகளை கற்பனையில் கொண்டு வராமல் நீங்கள் நிஜ கதாபாத்திரங்களினூடாக வடித்திருப்பதானது இந்த கதைகள் நீடித்து வாழ்வதற்கும் அதே நேரத்தில் எந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி மையப்படுத்தின இந்த கதைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீர்களோ அந்த சமூகம் உயிர் வாழ்வதற்கும் அந்த சமூகத்தினுடைய அவலத்தை எதிர்கால தலைமுறை தெரிந்து கொள்வதற்கும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். எனவே உங்களுடைய இலக்கியத்துறை அல்லது இந்த படிப்புத்துறை பயணம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வல்ல பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர், நன்றி, வணக்கம்.